என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தேய்ச்சியம் வருமோ என்னதோ. நீங்கள் யோசிப்பே இல்லை, இவன் இதுக்கு முன்னாடி 1 மணிக்கு ஒரு வீடியோ இதுக்கு தானே போட்டான், திரும்ப எதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டு நம்மளுக்கு பொறுமையை சோதிச்சுட்ருக்கியான்னு யோசிச்சுட்டா இருக்குதியா. பட் எனக்கு அது தோணுச்சு. இருந்தாலும் நிறைய கமெண்ட்ஸ் வருது, எப்படின்னா ப்ரோ ஏதாவது ப்ளேலிஸ்ட்டு போட்டதாக இருங்க, அப்படின்னா எந்த இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டதாக இருங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லை. அப்போ அதுக்கு தான் இப்போ எனக்கு ஃபிக்மா ரொம்ப தெரியும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ ஒரு 1.5 வருஷம் நான் இந்த ஃபிக்மாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேவா. அப்போது அதனால எனக்கு ஓரளவு ஒரு 8 அப்ளிகேஷன் பில்டு பண்ணி அளவு எல்லாம் இந்த ஃபிக்மா மட்டும் வச்சு தான் நான் பண்ணேன். அப்போ அதனால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தேய்ச்சி வருதுன்னா நீங்கள் வேறு பெரிய வீடியோ எல்லாம் பாருங்கள். சில யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கணும், அந்த இதை கிளிக் பண்ண அப்படியே பறந்த அழகாக அனிமேஷன் எல்லாம் வர மாதிரி. பட் அதுக்கிட்ட நான் கொஞ்சம் டைம் குத்தி இருந்து செய்யணும், சரியா. பட் இது அவங்க ஸ்பெஷலாக கொஞ்சம் கேட்டதுனால இப்போ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ சில பேர் எல்லாம் கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு தனியாக சொல்லி தருவீங்களா. இப்போ தனியாக சொல்லி தர எனக்கு அந்த வசதி இப்போ இல்லை, அதனால எனக்கு அது ஒத்து வருமானம் தெரியல. பட் அதுக்காக இப்போ இதில் அதனால தான் ஒவ்வொரு டூலாக சின்ன சின்னதாக சொல்லி தரேன், சரியா. ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா க்ரியேஷன் டூல்ஸ்னால் இந்த நான் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியும் நான் யூஸ் பண்ணாத ஒரே ஒரு டூல் இந்த க்ரியேஷன் டூல்ஸுக்குள்ளாடி இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஒன்று க்ரியேஷன் டூல்ஸுக்குள்ளே ஒன்று பென் டூலு, இன்னொன்று பென்சில் டூலு. பென் டூல் யூஸ் பண்ணேன், பட் ரேர்லி தான். பட் பென்சில் டூல் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அது 2 டூல் என்னன்னு இப்போ பார்ப்போம், ஓகேவா. பென் டூலை வச்சு நான் ஃபுல்லு ஒரு பெரிய இல்லஸ்ட்ரேஷனே நான் பென் டூலை வச்சு பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் அந்த இதில் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு பென் டூலை பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். பட் இப்போ இதுலேயும் சொல்லி தருவேன், புரியாதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்தா அதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லியிருப்பேன், ஓகேவா. அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ போய் பார்த்துட்டு போருங்க, எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது, சரியா. சரி, ஃபஸ்ட்டு பென் டூல் பார்ப்போம். இது வந்து க்ரியேஷன் டூல்ஸ்னு சொல்லுவோம், சரியா. இந்த பென் டூலும் பென்சில் டூலையும் சேர்த்து க்ரியேஷன் டூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த க்ரியேஷன் டூல்ஸுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா பென் டூல் இருக்குது, அதுக்கு வந்து ஷார்ட்கட்டு P, ஓகே. இப்போ இந்த பென் டூல் எடுத்தாச்சு, நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பென் டூல் எடுத்து செலக்ட் பண்ணி நான் வரைகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் சும்மா ஒயிட் ஆகி வச்சு காட்டுறேன், சரியா. இப்போ நான் பென் டூல் வச்சு வரைய போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு பென் டூல் வச்சு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த வளைவுகள் நெளிவுகள் எல்லாம் வச்சு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை, செடி, காடு இதெல்லாம் இப்படி நிறைய இருக்கும், சரியா. இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காட்டுறேன், ஓகேவா. இப்போ பென் டூல் வச்சு வரைஞ்சா கொஞ்சம் வளைவு நெளிவெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பென் டூல் எடுத்து கிளிக் பண்ணேன். இப்போ ஸ்கொயர் வரையணுன்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படி ஒவ்வொரு ஆங்கிளாக கரெக்டாக ஸ்னாப் ஆகும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணலைன்னா நம்ம எங்கே வேணால் கிளிக் பண்ணலாம், சரியா. இப்போ இது நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணேன்னா கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு ஸ்னாப் கிடைக்கும். அப்படின்னா கரெக்டான ஆங்கிளில் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டை இப்படி கிளிக் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணலாம், சரியா. ஃபஸ்ட்டு நான் இந்த பென் டூல் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்குலோ இப்போ விட்டு கைட்டு கரெக்டாக தரல. இப்போ நான் வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிட்டு நான் டன் கொடுத்தேன்னா அது வந்து ஒரு வெக்டாராக மாறி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாராக இருக்கும், சரியா. இப்போ இதை வந்து நான் இப்போ ஒரு கலர் கொடுக்குறேன், ஃபில் கொடுத்தேன், சரியா. இப்போ இது வந்து நான் கரெக்டாக 4 எட்ஜையும் க்ளோஸ் பண்ணனால தான் இந்த ஃபில் ஒர்க் ஆகிடுச்சு. இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி வரைஞ்சிட்டு சும்மா நான் இப்படி வச்சுட்டு இதில் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஃபில்லு கொடுத்தா எனக்கு வராது. ஏன்னா 4 சைடு கவர் ஆகலை, புரியுதா. பட் ஸ்ட்ரோக்கு வரும், ஓகே, ஆனால் ஃபில்லு வராது, சரியா. ஃபில்லு வந்து 4 சைடு கவர் ஆனால் தான் வரும். இப்போ நான் இது கவர் பண்ணேன், அதை இப்போ ஸ்ட்ரோக்கு கொடுக்குறேன், ஸ்ட்ரோக்கு வருது. இப்போ அதே மாதிரி என்னது ஃபில்லுக்கு கலர் மாற்றலாம், சரியா. சரி, இப்போ இது முடிஞ்சு. இப்போ பென் டூல் வச்சு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. இப்போது எனக்கு இந்த பென் டூல் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு சைடை நான் அப்படி கட் பண்ண மாதிரி பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவ் டூல் எடுப்பேன், V, அதை வச்சு டபுள் கிளிக் பண்ணுவேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஷேப்பை வந்து 4 முக்கும் ஒரு புள்ளி வச்ச மாதிரி வரும், சரியா. இப்படின்னு கொடுத்தேன், திரும்ப காட்டுறேன். V டூல் வச்சு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்படி வரும். இல்லை டபுள் கிளிக் பண்ணலைன்னா இங்கே அந்த வெக்டர் நான் செலக்ட் பண்ணேன்னா மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாலும் அதே மாதிரி வரும். இப்போது ஒவ்வொரு எட்ஜை எனக்கு மூவ் பண்ணலாம், ஓகேவா. இப்போ இதை கிளிக் பண்ணால் இதை மூவ் பண்ணலாம்,
இதை கிளிக் பண்ணால் இங்கே மூவ் பண்ணலாம். ஓகே, இப்படி மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். இப்போ இது பென் டூல். இப்போ எனக்கு இதில் ஒரு விஷயம் கூட அப்படின்னா இதில் ஒரு எட்ஜ் ஒரு வளைவு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுவேன். இப்போ பென் டூல் எடுத்தாலும் சரி, இப்போ பென் டூல் எடுத்தாச்சுன்னா நம்ம கரெக்டாக அந்த நேரம் இந்த சம்பவத்தை கரெக்ட் பண்ணி முடித்த இடத்துலேருந்து வந்து தொடங்கும். நம்ம அதுக்கு வேண்டாம், நம்ம மூவ் டூல் எடுத்தாச்சு. இந்த மூவ் டூல் எடுத்தாச்சுன்னா ஒரு விஷயம் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 4 முக்கு இருக்குது சரியா. இந்த 4 முக்கு போதாது, எனக்கு இன்னொரு 5வது முக்கு வேணும்னா மூவ் டூல் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு சென்டரில் போயாச்சுன்னா ஒரு முக்கு வரும். நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன். அப்போ இதில் எத்தனை முக்கு வந்து 1 2 3 4 5 வந்து. இப்போது இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 முக்குக்கு கரெக்டாக நடுவில் தான் உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸு க்ரியேட் பண்ண முடியும். அதாவது இன்னொரு பாயிண்ட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? சரி, இப்போ இதில் வந்து இங்கே வருது. அடுத்து இதுக்கு இடையில இந்த ஒன்று இருக்குது. அடுத்து இந்த 2க்கு இடையில இங்கே ஒன்று வரும். இங்கே ஒன்று இடையில இப்படி இது நீங்கள் சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், பென் டூல் எடுத்தேன், 4 முக்கு வரைஞ்சேன் சரியா. 4 முக்கு வரைஞ்சாச்சு. இப்போ 4 பாயிண்ட் தான் இருக்குது சரியா. 4 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பாயிண்ட்டு கூட ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூவ் டூல் எடுத்து இன்னொரு பாயிண்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணி இங்கே வச்சேன் சரியா. சும்மா நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன், ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. ஓகேவா, நம்ம இப்படி வளைச்சாச்சு சரியா. பென் டூல் வச்சு இப்படி நம்ம பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா பென் டூல் வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி விடாமல் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா வளைக்கலாம். ஓகே, திரும்ப சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் வைக்கணும், ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணி அதை விடாமல் நீங்கள் ட்ராக் பண்ணுங்க. கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அது மேலே வளையும். ஓகே, நீங்கள் வளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஹேண்டில்ஸ் வரும் சரியா. நீங்கள் எப்படி வளைச்சாச்சு 2 ஹேண்டில். அந்த 2 ஹேண்டிலையும் உங்களுக்கு மூவ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த பென் டூல் வச்சு அப்படியே வச்சு மூவ் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணி பார்க்கலாம் சரியா. இப்போ இது வந்து இந்த சைடு இல்லை, அதனால மூவ் ஆகலை. இந்த சைடு இருக்குது, மூவ் ஆகுது சரியா. அதே மாதிரி இதுவும் இதை வச்சு அப்படி மூவ் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்குன்னா நான் ஒரு வால்பேப்பரை இது வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் சரியா. அப்போ அந்த வால்பேப்பரை நான் வச்சு ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை வந்து நான் பென் டூல் வச்சு தான் க்ரியேட் பண்ணேன். அப்போ க்ளோன் பண்ணி பார்ப்போமா. பென் டூல் எடுத்து இப்படி கிளிக் பண்ணி இதில் கிளிக் பண்ணி நான் இப்படி வளைச்சேன். ஓகே, இப்போ திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறேன். ஓகே, அடுத்து இதில் கிளிக் பண்ணி இப்படி வச்சு இங்கே ஒரு வளைச்சேன். ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்டில்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் மூவ் பண்ணணும். பாயிண்ட்டை மூவ் பண்ணணும்னா மூவ் டூல் எடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். புரியலைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு புரியுதா. பென் டூல் எதுக்குன்னா வளைச்சி நெளிச்சு உங்களுக்கு எப்படி என்ன வேணால் ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணி எடுக்கலாம். ஓகே, டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் இப்போ அதை ஷேப்பை கவர் பண்ணலை, அதனால ஃபில் கொடுக்க முடியாது. ஓகே, புரிஞ்சா? ஓகே, அடுத்து பென் டூல் வச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் நான் நிறைய சொல்லி தந்துட்டேன்னு நினைக்கிறேன் தேவைக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் இருக்குது விஷயம். ஐயோ, டன் க்ளோஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ். நீங்கள் ஒரு டூல் எடுத்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதில் என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரியா. இப்போது நான் யூஸ் பண்ணவே செய்யாத ஒரு பென்சில் டூலை உங்களுக்கு காட்டித்தரேன். ஷிஃப்ட் ப்ளஸ் பி ப்ரெஸ் பண்ணால் வரும் போல். இப்போது நான் இதை வரைகிறேன், சும்மா வரைஞ்சி பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் இப்போ இதை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வரைஞ்சாச்சு, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் இப்படி ஆட் பண்ணலாம். ஓகேவா, பார்டர் ரேடியஸ் இப்படி நெளிக்கிறது அதெல்லாம் இதில் பண்ணலாம். பட் இதில் என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் இதில் ஏபிசிடி எழுதுறீங்கன்னு வைங்க. ஐயோ, ஸ்ட்ரோக்கு குறைக்கணும். ஸ்ட்ரோக் எழுத வச்சுருங்க. ஏ எழுதியாச்சா. பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் ஒரு தனி ஷேப்பாக இருக்கும், அதுதான் இங்கே பிரச்சனை. ஏ, அடுத்து பி, சி, டி. இதுக்கு தான் சிம்பிள், சின்ன ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு எல்லாம் தான் யூஸ் ஆகும் சரியா. ஏபிசிடி இப்போ 4 ஷேப்பில் இருக்குது. இப்போ மறைச்சு பண்ணால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
எல்லாம் ஒரே ஷேப் ஆயிரும். இல்லை இப்போ கண்ட்ரோல் செட் அடிக்கிறேன். இப்போ 4 ஷேப்பில் இருக்கா, தனியாக செலக்ட் பண்ணலாம். இப்போ இது நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதெல்லாம் ஒரே ஷேப்பில் ஆக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 வெக்டராக இருக்குது. இப்போ ஒரே ஷேப்பில் ஆக்கணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஒரே ஷேப்பில் மாறிடும். சரியா? இதே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அந்த புள்ளியாக நிறைய கிடைக்கும். அதை எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள். இது நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணியாச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ பென் டூல் பார்த்தாச்சு, பென்சில் டூலும் பார்த்தாச்சு, தேவையில்லாதது. பட் தேவையில்லாமல் கொடுத்துருப்பாங்களா? பட் எனக்கு அது யூஸ் ஆனது கிடையாது. உங்களுக்கு எதாவது யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ நம்ம இந்த ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ பார்த்தாச்சு. ஓகே, பாய்.